வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிமுகவினுடைய கூட்டம் ஒன்று தலைமை கழகத்துல நடந்திருக்கிறது. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம இன்ஸ்டாகிராமால தான் தோத்தோம், நாம நிறைய ரீல்ஸ்களை இனிமே போட்டு ஆட்சியினுடைய அவலத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தாவேகா நம்முடைய எதிரி கிடையாது, திமுக தான் நம்முடைய எதிரி அப்படின்ற வார்த்தையையும் அவர் அங்க உபயோகித்திருக்கிறார். அப்போ அதிமுகவினுடைய தோல்விக்கான காரணம் என்ன, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணித்தது சரிதானா என்பதை பற்றி இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய வியூவிசட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது சரியா? ரீல்ஸால் தான் நாம தோத்தோம், இன்ஸ்டாகிராமால தான் நாம தோத்தோம் அப்படின்னு அவர் சொல்வது சரியா? நிச்சயமா கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதைத்தான் சொல்லி கொண்டு தெரிந்தார். தோல்விய நாம தோத்ததுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் தான், ரீல்ஸால தான் நாம தோத்தோம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதைத்தான் சொல்லி கொண்டு தெரிந்தார். இத்தனைக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்புல தாவேகா ஐடி விங் வச்சிருக்கிற அளவுக்கு இவர்களும் அந்த பவர்ஃபுல்லான ஐடி விங் தான் வச்சிருந்தாங்க. இவங்க வீடியோ போடுறதை விட அதிக வீடியோக்களை டிஎம்கே போட்டாங்க. தாவேகாவினர் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை விட டிஎம்கே கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ரொம்ப அதிகம். அது உங்களுக்கே தெரியும். எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் அதுல டிஎம்கே விளம்பரம் தான். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு. பேஸ்புக்கை திறந்தாலும் அவங்க விளம்பரம் தான், இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் அவங்க விளம்பரம் தான். அப்போ அனைத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் விளம்பரத்தை வாரி இறைச்சது டிஎம்கே மட்டும்தான். அப்போ டிவிகேவை விட அதிக விளம்பரப்படுத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த டிஎம்கே. அப்படி பண்ணி கூட டிஎம்கே தோத்துச்சு. ஏன்னா சோசியல் மீடியாவில் அவ்வளவு அறிவாலய வெறிநாய்களை வளர்த்து விட்டு இருக்குது டிஎம்கே. அந்த மு.க. ஸ்டாலினை பத்தியோ திமுகவை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா பொல ஒரு 10 பேர் வீடியோ போடுவானுங்க, ஒரு 100 வீடியோ போடுவானுங்க. 10 பேரும் 10 வீடியோ 100 வீடியோ போட்டு அவங்களோட அரிப்பை தீர்த்துப்பானுங்க. அப்போ டிவிகேவுக்கு ஈக்குவலான சிஸ்டத்தை டிஎம்கே வைத்திருந்தும் கூட டிஎம்கே தோத்தது. அப்பயும் கூட ஸ்டாலின் இன்ஸ்டாகிராம்ல தோத்தோம் அப்படின்றாரு. ஆனா ஸ்டாலின் தோத்ததற்கான காரணமே வேற, திமுக ஆட்சி தோற்று போனதற்கான காரணமே வேற. அதை இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இன்ஸ்டாகிராம் மேல பழி தூக்கி போட்டாங்க. ஸ்டாலின் குடும்பத்து மேல, கருணாநிதி குடும்பத்தின் மேல இருக்கக்கூடிய தவறுகளை மறைச்சு விட்டு இன்ஸ்டாகிராம்ல பழி தூக்கி போட்டாங்க. இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு அவரு இன்ஸ்டாகிராமால தோத்தோம் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதாக கிடையாது. அது ஸ்டாலின் எடுத்த நிலைப்பாட்டை ஐயாவும் எடுக்கிறாரோ என்ற ஒரு ஐயம் நமக்கு எழும்புது. அப்போ உண்மையான காரணம் என்ன அப்படின்னாக்க, விஜயனுடைய ரசிகர்கள் இவ்வளவு நாள் அவரை நம்ம திரையில பார்த்துட்டோம், அந்த திரையில பார்த்த நபரை சிஎம் ஆக்கி பார்த்துடணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் அப்படியே விஜய்க்கு விழுந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிக குழந்தைகள் எல்லாம் அவருடைய பெற்றோர்களை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க பெற்றோர்கள் போய் நச்சரிக்கிறது, நீ விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போட, நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், விளையாட மாட்டேன் அப்படின்னு அழுது புரண்டு விஜய்க்கு ஓட்டு போட வச்சது. இந்த பெற்றோர்களும் சின்ன பிள்ளை ஏதாவது பிஸ்கெட்டு முட்டாய் கேட்டா வாங்கி தரலாம், இதெல்லாம அவங்க பேச்சை கேட்டுட்டு போய் ஓட்டு போடுறது, அப்படி கேட்டு போட்டவங்க பல பேர். அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சியை சாராத அந்த பொதுவான நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சியின் மேல இருந்த அதிருப்தி. இப்போ இரண்டு திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டுட்டு வந்தாங்க, சரிங்களா? மாறி மாறி ஆண்டுட்டு வந்தாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் எப்படியோ ஒரு 5 வருஷம் திமுக ஆண்டதுக்கே அவங்க மேல ஆன்டி இன்கம்ஸ் வந்துச்சு, அவ்வளவு வெறுப்பு மக்களுக்கு வந்துச்சு. அப்ப இந்த 60 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சியின் மீது வெறுப்புல இருந்திருப்பாங்கல்ல பொதுமக்கள். இவனும் ஊழல் தான் பண்றான், இவனும் ஊழல் தான் பண்றான், புதுசா எவனாவது வந்தா ஓட்டு போடுவான்னு ஒரு எலெக்ஷனுக்கு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல, அந்த கும்பல் அப்படியே டிவிகேவுக்கு வாக்களிச்சிருச்சு. புரியுதுங்களா? என்ன ஒரு மாற்றம் தான் வேணுமே, இவனுக்கு தானே மாத்தி மாத்தி போடுறான், 2 பேருக்கு மாத்தி மாத்தி போட்டுடலாம், இந்த தடவை இவருக்கு போட்டு பார்ப்போமே, இவர் என்ன பண்றாரு பார்ப்போமே அப்படின்னு ஓட்டு போட்ட கும்பலும் இருக்கிறது. அப்போ இது போன்ற ஆட்களை ஒருபோதும் நீங்க இந்த பக்கம் ஓட்டு போட வைக்க முடியாது. தீவிரமான விஜய் ரசிகர்களை அதிமுகவுக்கு மாத்தி ஓட்டு போட வைக்க முடியுமா? முடியாது. திமுகவுக்கு மாத்தி ஓட்டு போட வைக்க முடியுமா? முடியாது. சரி, மாற்றம் வேணுங்க. என்னங்க இவனும் ஊழல் பண்றான், அவனும் ஊழல் பண்றான், 50 வருஷம் 60 வருஷமா இவங்க தானே ஆண்டுட்டாங்க, புது ஆள் வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறவனையும் மாத்தி 2 கட்சிக்குமே வாக்களிக்க வைக்க முடியாது. அப்ப இந்த செட்டப் பீப்புள் இருக்குல்ல, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு குழந்தை
நிச்சயமாக அது விஜய் ரசிகராக இருக்குது. அது பெற்றோர்களை தொல்லை பண்ணி போட்ட ஓட்டு, வேற வழி இல்ல, பேரன் கேட்கிறானே மகன் கேட்கிறானே அப்படின்னு போட்ட ஓட்டு, விஜய் ரசிகர்களுடைய ஓட்டு, குறிப்பா பெண்கள் சிலருடைய ஓட்டு, இப்படி அந்த பொதுவான அரசியல் பேசக்கூடிய மாற்றம் நினைக்கிற ஓட்டு, அத்தனை ஓட்டும் விழுந்துதான் அந்த 108 இடங்களை ஜெயிச்சாங்க. அப்போ கூட விஜய் அவர்களை மனமாற இந்த தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா 108 இடங்கள் அவர் வென்றாரு அப்படின்னா மீதி 126 இடங்கள்ல அவர் வேணான்னு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப விஜய் வேணுமா வேணாமான்னா வேணான்னு சொல்லி வாக்களித்தவர்கள்லாம் பெரும்பான்மை. புரியுதுங்களா? அப்போ இந்த ரசிகர்கள் கூட்டம் தான் அங்க வாக்களிச்சிருக்கே தவிர இந்த மாற்றம் வேணும்னு நினைச்சவங்க வாக்களிச்சிருக்காங்களே தவிர அதுல பெரும்பானவரும் ஏன் வாக்களிச்சுன்னு தெரியல அப்படின்னு இப்ப ஃபீல் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த கூட்டத்தை வாக்களிக்க வைக்க முடியாது. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போட மாட்டான், அவன் விஜய்க்கு தான் போடுவான். அதான் போட்டிருக்காங்க. அடுத்த எலெக்ஷன்ல வேணா இதை நாம சரி பண்ணலாம். அப்போ இன்ஸ்டாகிராம் ரீலாலேயோ விளம்பரங்கள் அதிகம் கொடுக்காததாலேயோ அதிமுக தோற்று போகல. விஜய் என்ற ஒரு பிம்பம் வந்திருக்கிறது. அது மாற்றத்தை கொடுக்க போறன்னு ஒரு ஸ்கேம் செஞ்சிருக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியில. நான் தான் மாற்று சக்தின்னு ஏமாற்றி மக்கள் மனசுல ஏறி இருக்காரு. அப்ப அப்பேற்பட்ட மக்கள் மாற்றி வாக்களிக்க வைக்க முடியாது. ஆனா இந்த தடவை தேர்தலில் அதிமுக வென்றிருக்க வேண்டும். திமுக தோக்கும் சொல்லிட்டு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரவே வராதுன்னு நாங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டோம். அது நடந்துருச்சு. ஆனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு பல பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன் விஜய்க்கு வாக்களித்தவரே நான் ஒரு ஓட்டு போட்டதாலே விஜய் வெற்றிட போறாரு, அதிமுக ஜெயிக்கும், அதிமுக ஒரு 80 இடம் ஜெயிக்கும், இந்த பக்கம் விஜய் ஒரு 40 இடம் ஜெயிப்பாரு, 2 பேரும் கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவாரு, விஜய் துணை முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. நிறைய பேர் ஃபீல்டுல பேசும்போது தான் தெரியுது இந்த விஷயம்லாம். அப்படி நினைச்சு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. இது விஜயாலே நம்ப முடியாது. நாம இத்தனை இடம் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு அவரே நம்பிருக்க மாட்டாரு. நம்ம இத்தனை இடம் ஜெயிச்சோம் அப்படின்னு அவரே நம்பிருக்க மாட்டாரு. அதனால இன்ஸ்டாகிராம் மேலேயோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காத மேலேயோ நம்ம பழியை தூக்கி போடுவது என்பது வந்து ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்த வேலை. சோ அந்த வேலையை நாமளும் பார்க்க கூடாது இல்ல. இப்போ அதிமுக வாக்கு வங்கின்றது வந்து ஒரு சாலிடான ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கி. அதை வந்து உடைக்க முடியாது. ரட்டளைக்கு ஓட்டு போட்டவன் கையை தூக்கி அந்தாண்ட மாத்தி ஓட்டு போட வைக்க அவ்வளவு எளிதில் முடியாது. அதிமுக தொடர்கள் போட மாட்டாங்க. ஏன்னா இந்த தேர்தலும் சரி, இதற்கு முந்தின தேர்தலும் சரி, அந்த வலுவான ஓட் பேங்க் சாலிடா அப்படியே இருக்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அப்போ புதிய வாக்காளர்களை, புதிய உறுப்பினர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும். அந்த வேலையை நம்ம பார்க்கணும். ஃபீல்டுல ஒர்க்ல இறங்கி அந்த வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா டிஜிட்டல் மூலமாகவே எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, தமிழ்நாட்டுல 8 கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க. எல்லார் கையிலயும் போன் இருக்கா, எல்லார் கையிலயும் ஹேண்ட்ராய்டு இருக்கா, இல்ல எல்லார் கையிலயும் இன்ஸ்டாகிராம் இருக்கா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இளைய தலைமுறையிடம் இன்ஸ்டாகிராம் இருக்கிறது. இப்பதான் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்ப இன்ஸ்டாகிராம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போக பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க. சோ சோசியல் மீடியாவில் நாம ஆக்டிவா இருக்கணும்ன்றது உண்மைதான். அதுக்காக ஃபீல்டு ஒர்க்கை நம்ம கோட்டை விட்டுற கூடாது இல்ல. அப்போ ஃபீல்டுல இறங்கி புதிய உறுப்பினர்களை உள்ள கொண்டு வரணும். பழைய தொண்டர்கள் சோர்ந்து போய் வெளியே போனாங்கல்ல, அவங்கள உள்ள கொண்டு வரணும். அப்போ மாதந்தோறும் இந்த அரசினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அல்லது 234 தொகுதிகளிலும் மாதம் கண்டன ஆர்ப்பாட்டங்களோ, தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக, அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, அவர்களை தூண்டிவிடும் விதமாக ஒரு பொதுக்கூட்டங்களையோ மாதம் நடத்தியாக வேண்டும். இதுவே லேட்டு. இன்றைக்கு விழுப்புரத்துல வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து, விவசாயிகள் வந்து கடன் வந்து வஞ்சித்ததை குறித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அங்க அது 19ஆம் தேதி அறிவித்திருக்கிறார். இது போல தொடர்ச்சியாக செய்யணும். இது பண்ணதே லேட்டு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா திமுக தோத்த அடுத்த நாளே எதிர்கட்சியா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதிமுக 2 பேரையும் எதிர்த்து செயல்பட வேண்டிய இடத்துல இருக்கு. 2 பெரிய சக்திகளை எதிர்த்து போராட வேண்டிய இடத்துல இருக்கு. திமுகவையும் எதிர்க்கணும். திமுக வந்து இப்போதைக்கு டிவிக்கவே எதிர்த்தா போதும். ஏன்னா டிவிக்கே ஆளுங்கட்சி, டிஎம்கே எதிர்கட்சி. அப்ப எதிர்கட்சி ஆளுங்கட்சி எதிர்த்தா போதும். டிவிக்கே தன்னுடைய எதிர்கட்சியான திமுகவுக்கு பதில் சொன்னா போதும், திமுகவை எதிர்த்தா போதும். ஆனா ஏடிஎம்கேவோட நிலைமை அப்படி கிடையாது. 2 பேரையுமே எதிர்க்கணும். ஆளுங்கட்சியும் எதிர்க்கணும், எதிர்கட்சியும் எதிர்க்கணும். அப்ப 2 பேரையும் எதிர்த்து உண்மையான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கு. அப்ப அதிமுக தான் இன்னும் வலுவாக வீரியமாக செயல்பட வேண்டும். அந்த கால இடைவெளி கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த அரசு செய்யக்கூடிய குறைகளை, அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும். மக்களுக்கு நாம என்ன செஞ்சோம்னு சொன்னதை தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதற்கான ஒரு இளைஞர்கள் படையை உருவாக்கணும். வெளியாளுகளை சோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, ஒரு பத்திரிகையாளரை வந்து அவ்வளவு செலவு பண்ணி அவனை வளர்த்து விட்டாங்க. அவ்வளவு செலவு பண்ணாங்க அந்த பத்திரிகையாளருக்கு.
அவருக்கு பண்ண செலவுக்கு உண்மையான அதிமுக தொண்டர்களான அதிமுக இளைஞர்கள் ஒரு 10 பேரை வளர்த்து விட்டுருக்கலாம். அந்த ஒரு ஆளுக்கு செஞ்ச செலவுக்கு இந்த அதிமுக உண்மையான தொண்டர் ஒரு 10 பேரை 10 இளைஞர்களை நீங்க வளர்த்து விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 10 இளைஞர் கட்சி மாதிரி போயிருப்பானா? ஆனா அந்த ஒரே ஒரு நபருக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி, அவ்வளவு வளர்த்து விட்டு, அவ்வளவு பணம் செலவு பண்ணி இன்னைக்கு அப்படியே எதிர்நிலை எடுத்து இன்னைக்கு அதிமுகவையே காரி துப்பிட்டு இருக்கான். அவனெல்லாம் என்ன பண்றது? அப்ப இந்த தவறுகளை எதிர்காலத்தில் செய்யக்கூடாது. நம்ம கட்சி பசங்களை, நம்ம கட்சியில இளைஞர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த இளைஞர் சக்தியை யூஸ் பண்ணுங்க, அவர்களை கொண்டு வாங்க, அவர்களை ட்ரெயின் பண்ணுங்க. அவன் என்னைக்குமே கட்சிக்கு விசுவாசமா இருக்கா, கட்சியை விட்டு போக மாட்டான். அப்ப வெளி நபர்களை நம்புவதை விட கட்சி தொண்டர்களை, கட்சி இளைஞர்களை நம்புங்க. இதை செய்தால் போதும். இதைத்தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். அப்போ புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த தேர்தலில் அவர் போட்ட உழைப்பை யாராலையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் உழைப்பை எவனாவது ஒருத்தவங்க குறை சொல்றான் அப்படின்னா அவெல்லாம் மனுஷனே கிடையாது. ஏன்னா 71 வயது கிட்ட ஆகுது மனிதனுக்கு. அந்த வயதுலயும் 234 தொகுதிக்கும் போன ஒரே ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவ்வளவு பிரச்சாரத்தை மேற்பட்டார், தன்னுடைய சக்திக்கு மீறி அவ்வளவு உழைத்தார். அந்த மனுஷனுடைய உழைப்பு விநாயகர்கள். இன்றைக்கு நிறைய பேர் தாவேகா கட்சியாரில் ஃபீல் பண்றாங்க, அந்த மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, அவர் நல்ல பிரச்சாரம் பண்ணாருங்க, எல்லா தொகுதிக்கும் போனாருங்க, அவர் தோத்துட்டாருங்கன்னு சொல்லிட்டு எதிர் முகாமில் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அவருடைய தோல்வியை, அந்த அதிமுகவுடைய தோல்வியை ஏற்க மனமில்லாமல் இருக்கிறார்கள். அப்ப இப்பேற்பட்ட சூழலை நம்ம பயன்படுத்திக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒருபோதும் நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த மனிதனுடைய உழைப்பின் மீது ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். இருக்கிற தொண்டர்களை இன்னும் உசுப்பி விடணும். அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசமான இளைஞர்கள் படையை பயன்படுத்தி கொள்ளணும். பழைய தொண்டன் திரும்ப போனான்ல, ஆனா என்னங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு போனாங்கல்ல, அவங்களை திரும்ப அழைச்சிக்கிட்டு வரணும். இணைய வழியிலேயோ அல்லது நேரடியாகவோ உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தணும். ஏதேனும் ஒரு மாவட்டத்துல ஏதேனும் ஒரு பதவி காலியா இருந்தா அதை உடனடியாக கட்சிக்கு உழைக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து வேலை செய்யான்னு சொல்லி அவனை தூண்டி விடணும். இதை முதல்ல நாம பண்ணணும். அதற்கு அப்புறம் தான் சோசியல் மீடியா தளத்துக்குள்ள வரணும். இங்க பேஸ்மெண்ட் ஃபுல்லா எல்லாத்தையும் எங்கேயுமே லூப் ஹோல் இல்லாம எல்லாத்தையும் அடைக்கணும். அடைச்சிட்டு அப்புறமா நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் வந்தீங்கன்னாக்க, முதல்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் நம்ம நிறைய போடணும், நிறைய குறைகளை சுட்டி காட்டணும், நம்முடைய சாதனைகளை செய்யணும்னு சொல்றீங்க. அதை செய்வதற்கு எத்தனை பேர் இருக்காங்க நம்ம கிட்ட? அதை தான் நம்ம கேட்கிறோம். இப்ப வரைக்கும் நம்ம வெளியில இருந்துறவங்கள தானே நம்ம எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம கட்சியில எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம கட்சியில எத்தனை இளைஞர்களை நம்ம வளர்த்து விட்டு இருக்கிறோம் நம் சாதனைகளை சொல்வதற்கு? அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை செய்யாமல் இதை செய்ய முடியாது. அப்போ முதல்ல நம்ம கட்சிக்காக பேசக்கூடிய இளைஞர்கள் ஒரு 10 பேரை எடுங்க. அதன் பிறகு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடலாம். அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ சோசியல் மீடியாவிலேயோ தொடர்ச்சியாக காணொலிகளை போன்றவற்றை வெளியிடலாம். அதனால எடுத்த உடனே இன்ஸ்டாகிராம் தான் காரணம் அப்படின்னு எந்த முடிவுக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிடக் கூடாது. இது மு.க. ஸ்டாலின் எடுத்த ஸ்டாண்டாக மாறிடும். தயவு செஞ்சு அந்த நிலைக்கு போகாதீங்க. நாம இன்னும் வலுவாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா 2 பெரும் சக்திகளை நாம எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அதிமுகவுக்கு. இந்த பக்கம் ஆளுங்கட்சி, இந்த பக்கம் எதிர்கட்சி, 2 பேருமே எதிர்க்க வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கிறது. எனவே நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சரியான நேரத்துல, சரியான கால இடைவெளியில, சரியான நேரத்துல அந்த முடிவுகளை நாம எடுக்கணும். சரியான நேரத்துல காய்களை நகர்த்த வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். இந்த 5 வருஷத்துல நாம போடக்கூடிய உழைப்பு தான் அடுத்த தேர்தல்ல நம்மை மீண்டும் ஆட்சியில அமர வைக்கும். உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது. தொடர்ச்சியான வேலைகள் அதிமுகவுக்கு இருக்கிறது. சோர்ந்து போய் விடாமல் தொடர்ச்சியாக களமாட வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்கிறது. திமுகவோ டிவிகேவோ 2 மடங்கு உழைக்குதுன்னா அதிமுக 100 மடங்கு உழைத்தாக வேண்டிய இடத்துல இப்ப இருக்குது. அதை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை புரிந்து கொள்வார் என்று நாம் நினைக்கிறோம். நன்றி.